வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. திருகோணமலையில் இரவோடு இரவாக அகற்றப்பட்ட புத்தர் சிலை மீண்டும் அதே இடத்தில் சிலை வைப்பு. திருகோணமலையில் புத்தர் சிலை அங்கிருந்து இரவு அகற்றப்படவில்லை. சிலையின் பாதுகாப்பு கருதி அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டதை தவிர வேறு ஒன்றுமில்லை. கையை விரித்த அனுர அரசாங்கத்தின் அமைச்சர். அனுர அரசின் உண்மை முகம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட தொடங்கியுள்ளது. அர்ச்சுனா எம்பி தெரிவிப்பு. புத்தபெருமான் சட்டவிரோதமாக சிலையை அமைக்க யாருக்கும் சொல்லவில்லை. பாராளுமன்றில் சட்டப்பாடம் எடுத்த சாணக்கியன் எம்பி. வடக்கு கிழக்கில் 2 நாட்களுக்கு கனமழை. வெளியானது முக்கிய அறிவிப்பு. கிழக்கு மாகாணத்தில் வெள்ளத்தில் மூழ்கியது பல்வேறு பகுதிகள். பாலத்தின் மீது மேவி பாயும் மழை வெள்ளம். யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருளுடன் பல்கலைக்கழக மாணவர் கைது. காலியில் துப்பாக்கிச்சூடு. பெண்ணொருவர் உயிரிழப்பு. நாட்டில் தொடரும் துப்பாக்கி கலாச்சாரம். கொழும்பிலிருந்து தலவாக்கலை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி வேனுடன் மோதி விபத்து. ஒருவர் உயிரிழப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் நாளை கொழும்பில் பேச்சுவார்த்தை ஆரம்பம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது கிடைத்து வரும் மழை அடுத்த சில நாட்களுக்கு குறையும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொதுத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் மீண்டும் எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக எதிர்வரும் 24 மற்றும் 25 ஆகிய நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிக கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த மழை ஒரு புயல் அல்லது அழுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோடு தொடர்புடைய மழை என்பதால் மிக வேகமான காற்று வீசுகையோடு தொடர்புடைய மழையாக அது இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் தங்கியுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பு மண்முனை பாலத்திற்கு அண்மைய பகுதியில் நீரினால் நிரம்பி வழிந்து காணப்படுவதால் குறித்த பாதையின் ஊடாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மட்டுவாவியில் இருந்து கடலுக்கு நீர் வடிந்தோன்றும் பிரதான வழித்தடமான முகத்துவாரம் ஆற்றுபாய் பிற்பகல் வெட்டி விடப்பட்டுள்ளது. அமைச்சர் என்ன பதிவு சொல்றாருண்டா, புதுப்பிலிமாவுக்கு பாதிப்பு வந்துடாமத்தான் நாங்கள் தூக்கினாங்களான்றா சார். அந்த வீடியோ இதுக்கு முதல் போட்டிருக்கேன் நான். அதாவது அந்த புதுப்பிலிமா அல்லது புத்தருடைய சிலைக்கு பாதிப்பு ஏற்படாமத்தான் தாங்கள் வெளியில் எடுத்தினாங்களாம். இன்றைக்கு காலமே திருப்பி பிரதிஷ்டை செய்யப்படுமா அமைச்சர்? நீங்கள் அரசியல் செய்வதற்காக தயவு செய்து சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. அதே போலதான் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இன்று காலையிலே அரசியல் அமைப்பிலே பௌத்த மதத்துக்கு முதலிடம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னார். பௌத்த மதமோ எந்த மதமோ சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்க கூடாது. அது எவராயிருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த துறவியா இருந்தாலும் சரி, சட்டவிரோதமான விடயங்களை அனுமதிக்க கூடாது. Now it is in that backdrop, Honorable Presiding Member, that the Honorable Minister Ananda Vijayapala was approached by several people yesterday. And to his credit, yesterday, whatever decisions that were taken was something that was correct. That is what your government came to power for. To stand by the law and to ensure that there is no racism. That there should not be any racism. But you backtracked. And today that same minister shamefully comes to this house and lies and says that that decision was taken yesterday purely to protect that statue. காலி மேட்டியா கூட கிரலககவெல சந்திப்பில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றிற்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த பெண் உயிரிழந்துள்ளார். சுமார் 4 மாதங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட மகாதுர நளினியின் சகோதரி இந்த முறைப்பாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் கரந்தனிய சுத்தாவின் மைத்துனர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பழிவாங்கும் விதமாகவே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஊவா பரணகம் பிரதேசத்தை சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் கல்வி கற்கும் 2ஆம் வருட பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த 24 வயது மாணவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கந்தர்பட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட குறித்த மாணவனிடம் இருந்து 33 கிராம் 230 மில்லிகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் நாளை பிற்பகல் 1 மணிக்கு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேரடி பேச்சு நடைபெறவுள்ளது. தம்முடன் பேச்சுக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சந்திப்புக்கான தினத்தையும் நேரத்தையும் ஜனாதிபதி செயலகம் இன்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனை தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொதுச் செயலாளரோடு கட்சியின் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாளைய தினம் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் பங்கு பெற்ற உள்ளனர். கொழும்பில் இருந்து தலவாக்கலை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று நேற்று ஹட்டனில் இருந்து பொல்பிட்டிய வக்கம நோக்கி சென்ற வேனுடன் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்ததாக பொல்பிட்டிய காவல்துறையின் பொறுப்பதிகாரி உப்புல்குமார தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்த 53 வயதான HM இந்திக்க பிரியகுமார என தெரிய வருகின்றது. திருகோணமலை கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரையின் வளாகத்திற்குள் நேற்று அகற்றப்பட்ட புத்தர் சிலை மீண்டும் இன்று அமைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் ஏற்கனவே உள்ள அரச மரத்துடன் இணைந்த புத்தர் சிலை கட்டுமானத்தை அண்பித்து புதிய வணக்கஸ்தல கட்டுமான பணிகள் நேற்று முன்தினம் நள்ளிரவில் ஆரம்பிக்கப்பட்டு நேற்றிரவு புத்தர் சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த நிலையில் குறித்த இடத்துக்கு சென்ற போலீசார் சிலை வைக்கும் செயற்பாட்டை தடுத்த போது பிக்குகளும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. அத்துடன் பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் புத்தர் சிலையை போலீசார் பாதுகாப்பாக அகற்றிச் சென்றிருந்தனர். இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றில் இன்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் புத்தர் சிலை அங்கு நிறுவப்பட்டுள்ளது. மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் குறித்த விடயம் தொடர்பில் இவ்வாறு பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார். மதஸ்தலத்துக்கான உறுதிப்பத்திரம் வைத்திருக்கும் ஒரு சமய நிறுவனத்திற்கு தங்களின் மத கடமைகளை செய்வதற்கான தகுதியும் நீதியும் சுதந்திரமும் இருக்கின்றது. எந்த பிரச்சனை குழப்பங்கள் இருந்தாலும் மகா சங்கத்தினரை அணுகி கலந்துரையாடி தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து நடுநிசையில் திடீரென போலீசார் புகுந்து விகாரையின் அபிவிருத்திக்கு மற்றும் மத கடமைக்கு எவ்வாறு போலீசார் இடையூறு செய்ய முடியும்? இதற்கு யார் ஆணையிட்டது யார் என்று நான் கேட்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தில் பௌத்த மதத்துக்கு கொடுத்திருக்கும் முக்கியத்துவம் தெரியாது என்றால் அது தொடர்பில் உள்ள சட்டத்திட்டங்களை வாசிக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனையை உடன் நீக்குமாறு நான் அரசை கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் ஜனாதிபதி மற்றும் உரிய தரப்பினர் மகா சங்கத்தினரை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்கவும். அத்தோடு ஜனாதிபதி மற்றும் உரிய தரப்பினர் மகா சங்கத்தினரை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்கவும். மதவாதத்தை கொண்டு எரிய போகும் பாரிய தீயை கட்டுப்படுத்துங்கள் என குறிப்பிட்டுள்ளார்.